அவருடைய வாழ்க்கையில தாய்களுடைய எங்க போகும்போது விஷயத்தை முடிக்கும் பச்சதையில உடலை பூசிக்கொண்டது விஷயத்தின் இயற்கை கட்டி வைக்கிறதால் உலகை அப்ப அந்த விஷயத்தின் இயற்கை கட்டி அது அகற்றி அந்த உணர்வை இயக்கக்கூடிய அந்த அறிவுடைய அறிவும் அவனுக்கு வரும். தாய் கடலை பற்றதை திறந்தவர் பார்க்கின்றார். அவர்தான் எந்தெந்த உணர்வு எப்படி பிரபஞ்சமானது இது எப்படி இருக்குன்னு ஆணை தெரிஞ்சு பார்க்கிறாங்க. தன் எண்ணத்தை திறக்கிறாங்க. அப்படி எண்ணத்தை செலுத்தும் போது என்ன ஆகுது? இந்த உலகம் எப்படி உண்டானது, இந்த உயிர் எப்படி உண்டானது, இந்த உலகம் எப்படி உண்டானது, இந்த வண்ணம் எப்படி உண்டானதுங்கிற அவங்களுக்கும் நாட்டில் இதான் சொன்னாங்க. தனித்து காட்ட கொண்டு உட்கார வச்சு இந்த பாகமண்டலம்னு இருக்கும். ரகசியம் உட்கார்ந்து இடம் அந்த தண்ணியே இருக்காது. மேல எப்படி கீழே அடிவாரத்தில் தண்ணி இல்லை, மேல தண்ணி ஊற்றணும். அந்த மேகங்கள் கூடி வருவதை அது உறைந்து தனியாக மாற்றும். அதனால்தான் அகசியனுக்கு நீர் சக்தி வரும். அந்த நீர் சக்தி வரனால ஜீவ சக்தி அவனால் தர முடியும். சொல்றது அப்ப பாகமண்டலம் போட்டுன உடனே அங்க போய் உட்காந்து ஏதாவது காலையில் விட்டு தேவை தலைக்காலில் மேல பாகமண்டலம் அங்க அகசியம் எவனும் இருக்காரு. அப்ப அவன் உட்கார்ந்து இருக்க போகும்போது அவன் உடல்ல இந்த அந்தத்தை அறிவு உணர்ந்த உணர்வுடைய அலைகள் இருக்கு. அப்பதான் அவனை பற்றி இது பண்ணிட்டு இருக்க போகும்போது அவன் 5வது 5 ஆணவத்தோடு அவன் உணர்வை உலகம் முழுவதும் அந்தத்தையே அழைச்சு பார்க்கிறான். அப்பதான் அவன் 5வது வயதில் தோற்பித்த உணர்வும் அவன் உடல்ல விளைந்தது, இந்த காற்றுல கலந்திருப்பது, அதை எப்படி எடுக்கிறதுன்னு அர்த்தம். அவனை பற்றி என்னும்போது ஒரு இருட்டா தெரிவித்தான். உடனே வேறெங்கமே ஒரு இருந்த உலகாகி எதுவுமே இல்லை. அந்த இருந்த உலகத்துல என்ன செய்யுதுன்னா சிறிது சிறிது ஒரு வெப்பத்தன்மை ஏற்படும். அந்த வெப்பம் உணரும்படி அந்த வெப்பமாகி கொஞ்ச நாள்ல ஒரு ஆவித்தன்மை அடையும். அந்த ஆவித்தன்மை அடைஞ்சு என்ன செய்யுது, அப்படியே லேசா ஒரு அடர்த்தியாகும். இந்த வெப்பம் இருக்கு. இந்த ஆவித்தன்மை அடைஞ்சோட அப்படியே ஒரு ரவுண்டாகும். இதே மாதிரி பல பாகங்கள்ல ஆகிய அதே மாதிரி வெப்பமாகும் போது அந்த வெப்பத்தின் தன் அருகிலே வரக்கூடிய ஒரு ஆகிய ரவுண்டு கூட்டம் போடுவோம். இது கூடவுன்னா அடுக்கடுக்காக வருங்க. இது என்ன செய்து மேல போக 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 கொஞ்ச நாள் ஆனோம்னா நெடியாகும். இப்ப நாம எல்லாம் நெடியால நச்சு நாம தூங்குறோம், அந்த தும்மல் வருது. அப்ப அந்த நச்சுத்தன்மை அடைந்த உணர்வு இந்த இறந்து ஆவியின் தன்மையில மூணு ஒண்ணே பலாறு சுக்குநூறா அந்த ஆவியாக்க சுக்குநூறா போகுது. முதல்ல அடைப்பையா இருக்கு. இது மோதுறவங்க சுக்குநூறா போகுது. மோதுறவங்க வெப்பமாகுது. இந்த மோதல் அணிச்சு இழுக்கக்கூடிய சக்தி வருது. நெருப்பறிஞ்ச பாடிச்சோம்னா நெருப்பறியாது. அப்ப அந்த நெருப்பில் வந்து இயற்கை காந்தம் வருது. அப்ப இதோட மோதனால்தான் நெருப்பு. நெருப்பா இருக்கிறது ஆவியானது. இந்த ஆவியின் தன்மையை நெடியாகப்படும் தாக்கப்படும் நெருப்பாது. அப்போ இது ஈர்ப்பு காந்தம் ஆகும். முதல்ல அந்த ஈர்ப்பு காந்தம் இல்லை. இந்த ஈர்ப்பு காந்தம் வந்த பின்னாடி இந்த நெடியின் சத்தையும் சேர்த்து ஏற்றுகிறது. அப்ப சேர்த்தது வெப்பம் காந்தம் விஷயம். நான் ஆதி பராசக்தி வெப்பம், ஆதி லட்சுமி காந்தம். நம்மளாம் அள்ளிகளுக்கு காரணத்தை லட்சுமினா தனக்கும் கவர்ந்து வளர்த்து கொள்ளும் சக்தி என்று சொல்லும். அதனால லட்சுமி இதெல்லாம் நான் எல்லாம் புரிந்து கொள்வதற்கு தமிழ் எனக்கு நம்ம இதே
இந்த விஷயத்தை ஆதி சக்தி ஒரு இயக்கத்தை இந்த இயக்கிறதுக்காக தான் இந்த மூன்று சேர்த்து ஒன்றாது. இந்த மூன்று ஆணவத்தால் என்ன செய்யுது? இந்த காந்தம் இந்த ரத்தத்துக்குள் நுழைஞ்சு வரக்கூடிய ஒவ்வொன்றா இது சுவாசிக்கு இருக்குது. முதல்ல ரொம்ப சாந்தமானதை எடுத்து வச்சு பார்க்கணும். ஆக அந்த சாந்தமான மனத்தை பொழுது ஞானம் சத்து பெருமாவின் மனதை சரத்து இந்த அணுவே இந்த சத்தனை இந்த எழுத்து இதை வச்சுட்ட உடனே ஒரு அழுத்தத்தன்மை அந்த குணத்தின் சத்தாக அமைது. இந்த விஷமத்தில் இருப்பதனால அந்த உணர்ச்சி தூண்டக்கூடிய மனமாக வெளிப்படும். இப்படித்தான் ஆதியில அணுத்தன்மை புலனறிவு ஐந்தாறு கடவுள் ஒருவன் சொல்றது ஏதாவது இருக்கிறாங்க எங்க இருக்கிறாங்க ஒருவன் வெப்பம் காந்தம் இல்லையா மூன்று சேர்த்து ஒரு பொருள் தனக்கு சேர்த்த உடனே இணையுது பிரம்மம் ஒரு உருவமாகுது. அதனாலதான் பிரம்மம் என்று பரபிரம்மம். இப்ப நான் நுகர்ந்தவனை நாம் உயிர்க்கணும் கொஞ்சம் உருவாக்கி ஓ பிரணவம் ஜீவனவரம் மாற்றி வரலாம். ஆனா எந்த உணர்வு நாம் சுவாசியில் ஆடி நுகர்ந்த உடனே அணுவின் தன்மை அதனுடைய மனம் உடல். ஆக இந்த அணுவின் தன்மை உணர்ச்சியின் தன்மை தன் இடத்தை கொடுத்து ஊழல் அப்படிங்கிறத தெளிவாக சொன்னாராம். பக்கமாக பேசி சொல்லணும். இத்தனால எத்தனை வருஷம் ஆகுது பகவான்ஜி அதெல்லாம் தெளிவாக. அதனால இதைத்தான் அவர் ஆளுப்பாடு குணத்தின் தன்மை ஒரு சக்திக்கு ஒரு சக்தியும் போடும். இதை கண்டு ஒரு வலுவான நிலையை கண்டு ஒரு நன்மை செய்யும். முதல்ல விஷத்தை கண்டு அந்த விஷமான ஏற்பாடு சாந்தமானது மோதும் போதுதான் வெப்பமாகுது நகர்ந்து போகுது சாந்தமானது. அப்ப இதே மாதிரி ஒரு கொள்ள ஆளப்பாடு இன்னொரு சத்து வந்தவொடனே இந்த சாந்தம் இது எடுத்து வச்ச சத்தை கண்டு இது ஓடும் ஓடு நிலையை பண்ணணும். இன்னொரு பக்கம் ஒரு விஷத்தன்மைக்கு வந்து மோதல்னா கிரிகிரின்னு சத்து கொஞ்சம் உணர்வோடு தான் ஆதியில உருவான உணர்வின் தன்மை வச்சு எப்படி உருவாகுதுன்னு அகஸ்தியன். அதனால அவனுக்கு அகஸ்தியன் என்று தெரியும். அவன் பாகமண்டலத்தில் எடுக்கப்படும் போது உணர்வின் அணுக்களின் அதனால அதுக்கு பாகமண்டலமே பேர் இருக்குது. ஒரு உணர்வின் தன்மை இறைவின் பாகம் இதோட நடை செல்வோ என்கிறத அவன் அறிகிறான். ஆகையினாலே இந்த உணர்வை கண்கொண்டு அந்த உணர்வின் தன்மை பிரிக்கப்படும் போது மோதலில் ஏற்படும் மோதலில் ஏற்படும் நிலையை வெப்பம் அதனால் ஆவியாது. ஆனா மோதலில் ஏற்பட்ட எந்த சக்தியின் தன்மையோடு சேர்ந்தோ இதை வெந்தர கலப்பு மோதலில் வெப்பமான துணி இதில் ஆவியானாகி வெளியே போது இந்த உணர்வு சக்தி வெந்தர கலப்பு. அப்ப கலக்கப்படும் நினைச்சு வேறு நிலை தான் வரும். ஒரு அணியின் தன்மை ஒரு உணர்வின் தன்மை எடுத்தால் அதை எதை அதுடன் எடுத்துக்கொண்டது அந்த மனம் சாமி. இதே மாதிரி பல அணுக்கள் தன் உணர்வின் தன்னை தான் எடுத்து அந்த சாமி. இப்ப ஒவ்வொரு விதமான சுவை கொண்டது ஒன்றுடன் ஒன்று மோதும் போது அகர்வது. அப்ப தன் தன் செயலை இழந்தது. மூன்று ஒன்றாக சேர்த்து புது உணர்வின் தன்மைகளை இயக்கி புதுசா ஒரு விசாரம் உண்டாது. இந்த மோதலில் ஏற்பட்ட உணர்வு மீண்டும் ஆவியா மாறும். முதல்ல ஆவி இதே மாதிரி ஒன்றுடன் சேர்த்து பல உணர்வுகளான கலவைகளாகி பல வித்தியாசமான நிலைகள் உருமாறும். நீங்க பல கலவைகளை வச்சு எண்ணெயோ மற்றதோ பலாரம் திரும்ப பாருங்க. முதல்ல ஒரு வாசனை வரும். சரியான பருவம் ஆச்சுன்னு வேற வாசனை. நெய்ய உருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நல்ல மனம் வரும்போதுதான் நெய்ய இருக்கும்னு விஷயம் இருக்கு. உருகிச்சுன்னு நினைச்சா அதுல என்ன இருக்கும் விஷயம் இருக்கு. அந்த பருவம் ரெண்டரை கலந்தால்தான் நெய். எல்லாரும் நெய்ய கரைப்பாங்க. எல்லாரும் நெய்ய உருகிறது பறந்து விஷயம் இருக்காது. அந்த பருவம் பார்த்து இறங்குற பார்த்தா நெய்ய சாப்பிட்டோம்னா அப்படி ஜம்மம். அந்த பருவம் இல்லாத காக்க நெய்ய நீங்க ஒமண்டல் வருது. நெய்ய போட்டு சாப்பிட்டீங்கன்னா ஒமண்டல் ஏன் நெய்தான் தண்ணி ஆளுக்கு நீங்க கையை விட்டு ஒழுங்குன்னு சொன்னா போதும். அவங்க உணர்வு சட்டதான் இருக்காது. அந்த வாசனை
மாதிரி அவருடைய எண்ணம் இப்படி உருவான இந்த நிலையத்தான் இவன் தனக்குள் இயக்கக்கூடிய உணர்வே அந்த அணு இயக்கத்தை அறிகிறான். அதனாலதான் அகஸ்தியன் இயக்கத்தில் உணர்ந்தவன் என்று அவனுக்கு காரணம் வருகிறார். அவனும் குணமா கொடுத்தார். இப்படி தன் உடலுக்குள் உருவான இந்த உணர்வை தனக்குள் தெளிவாக தெரிந்து கொள்வார். இப்படி பலவாறு பல ஆவின் தன்னை அடைந்திருப்பாரு. எடையற்ற மேகமாக இருக்கு. இதுல அணுக்களில் போர்மடை கொண்டு மேகத்துக்குள் மோதன உடனே நீராக வடிந்து. அதனால திருமோத நெருப்பிலிருந்து நீர் கொண்டு ஆடிய நெருப்பு அதன் உடலின் தன்மை கொண்டுதான் நீங்க நெருப்பிலிருந்து நீர் கொண்டு எனக்கு தெளிவாக அந்த அகசியம் கூடிய உணர்வை தனக்கு அறிகிறார். திருமணாக திரு அதாவது எதனையும் உணர்ந்து தங்கக்கூடிய இயற்கையிலிருந்து இருக்கிறதுனால அவனுக்கு பேர் திருமணம். எதனையும் மூலத்தை அறியக்கூடிய உணர்வு பெற்றவர் இங்க அலட்சியம். ஏன்னா காலத்தை வச்சுதான் நாம தெரிந்து கொள்வது. அந்த ஆடிக்கும் மோதும் போது நீரானவர்கள் இந்த அணுக்கள் அத்தனையோடு இருக்கு. அப்பா எடைக்கூடிய நிலை நீரா மாறும்போது எடை கொள்ளும். அவர் ஆவியா இருந்தது மருந்து உணர்வின் தன்மை பெற்றவர்கள் ஓடாது. இப்ப மேகமா இருக்கிறதெல்லாம் தெரியல. மேகத்துக்கும் இந்த உப்பு கேட்டு கொண்டு இந்த நுழைஞ்ச உடனே மழை பெய்ய ஆரம்பிச்சு. அப்ப அந்த மேகக்கூட்டத்திற்கும் மற்ற மின் அணுக்களுடைய உணர்வுகள் ஒன்று மோதும் போதுதான் மின் அணுக்களா மாறும். இந்த உணர்வின் தன்மை ஆக்கப்படும். இந்த ஆவியனுடைய நிலைகள் மீண்டும் கூட்டி மேகங்களை கூட்டும் நிலை வரும். அந்த மின்னல் அதிகமாக என்ன உங்களுக்கு மழை உருவாகிறதுக்கு காரணம். மின்னல் உருவானாலும் கூட நேரத்தின் தன்மை கூட்டினாலும் அதோட இந்த உப்பு செத்து கொண்ட நிலைகள் அடிக்காது. கடல்ல இருந்து நீர் எடுத்து போனோடனே இது பிரிஞ்சு இது ஆவியாக போன பிற்பாடு இதுல உப்பு செத்தின் தன்மை இப்படி ரொம்பதான் மழையா பெய்யுது. அசையாம இருக்க நினைச்சிட்டு இது நேரங்கள் அசை கொண்டு இன்னும் கொஞ்சம் நினைக்கும். இதுக்கு வித்தியாசம் இதை தேடி வேண்டியும் இது ஓடக்கும் போதுதான் ஒவ்வொரு இடத்துல 2-3 இடத்துல மழையா அதையாதான் போகும். இதை போல இந்த மேகங்கள் நீரானது அணுக்களுக்குள் சிக்கி. அப்ப அந்த நீருக்குள் சிக்கிறவங்க இடக்கூடியத்தின் ஓடி ஓட ஓட உராயும் தன்மை இந்த நீர் ஆவியாக மாறுது. அப்ப இதுக்குள்ள சிக்கி அணுக்கள் இதோட சேர்ந்து உறைந்து. அப்பதான் எல்லையே இல்லாத அண்டத்தில் ஒரு எல்லையானது தான் பரம். பரம் என்றால் எல்லை தமிழாக. அந்த பரம் என்ற நிலை அடுத்த பொருள் ரூபம். பரம் பொருள் ரூபம் இப்படி உருவாகுது. அப்ப அந்த பரம்பொருளான நினைக்கிறது ஊர்திழப்போது உராய் போது சுத்தாரு. இதை சுற்றும் போது உராயின் நிலைகளை வெப்பமாகும். அதே வெப்பமானாலும் உங்களுக்கு எழுது. அந்த பக்கம் அடிச்சாச்சு காப்பற. அப்ப அந்த பக்கம் இழுத்து உள்ளுக்கு கொண்டு தனக்கு போகக்கூடிய பாதையை எதிர்தான் இறக்கி இருவரையும் கொண்டாடு உள்ளுக்கு மேல பறக்கு. இது சுற்றுறதுல வெப்பமானது நடு மகிழ்ச்சியாகும். பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் உருக்கும். ஆனால் அமிலமாக மாற்றும். எல்லா பொருளும் சேர்த்து ஒரு கலவையா கூழ் மாதிரியா இருக்கு. அந்த கூழ் மாதிரியான இந்த வெப்பத்தினால ஆவியாது. இப்ப நீங்க உள்ளுக்கு ஒரு டப்பா இருக்குது, கேஸாச்சுன்னு டப்பா டப்புன்னு வெடிச்சு இந்த மாதிரி ஆவித்தன்மை ஆன உடனே கேஸ் அதிகமானவன வெடிக்கும். இது
சந்திரொழிக்கு இந்த ஆடி நிலைய போகுது. எந்தெந்த கிளர் வச்சு போகுது இந்த பக்கம். ஒரு பக்கம் இந்த எரிமலையாக வெளியில கட்டு, ஒரு பக்கம் இந்த ஆவிய தன்மை போகுது. அப்ப இது போன உடனே இப்படி பறந்த உடனே மேல இருக்கிற இடமையில அப்படியே தவறும் கீழே அது போயிட்டு அமைந்து மறுபடியும் இந்த சிறிய சிறிய வெப்பமாகி கொதிகள் ஆக்கி மேல தூசி விட்டு இங்க முடிவு இப்படி அடிக்கடிக்கா ரொம்ப பலவீனமான கவலையாது. இதை நாங்க உட்கார்ந்து வைப்பாங்க. இதெல்லாம் எனக்கு தெரியுது. அவசியம் கண்டுணர்ந்த உணர்வு இதெல்லாம் பார்த்தோம்னா இந்த எப்படி முதல்ல ஒரு ஆவியாகி ஒரு பொருளாக இது தன்னுடைய வளர்ச்சியில பெரிய கோலமா இது எல்லாம் நாம் தெரிந்து கொள்வதற்குத்தான் ஒரு பரம்பொருளாக போக அது வளர்ச்சி பெறும். அதுக்கு காரணத்தை வைக்கிறான் சீதலிங்கம். அதை ஜீவிக்கக்கூடிய சக்திகள் மற்ற தூசிகளுக்கு அதான் தெரியும். அதனால இப்ப என்ன செய்யுது சீதலிங்கம். பூமிக்கு பேர் சீதலிங்கம், நம்ம பூமிக்கு பேர் சிவலிங்கம். சீதலிங்கம் இப்ப மருவி சீதலிங்கம். சீதலிங்கம் என்ன, ஜீவலிங்கம் என்ன, அது வாழக்கூடிய ஒரு பொருள். அது என்ன சீதலிங்கம் அப்படின்னு அது வாழக்கூடிய. இப்படி தன் வளர்ச்சியின் தன்மையை தான் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சியை பெரிய போலாமா. அந்த பெரிய கோளா மாறும்போது சுழற்சியின் வேகமும் கூடுது, இருக்கக்கூடிய சக்தியும் அதிகமானது. இப்ப வியாழன் போது இதே போல ஆரம்ப நிலைகள் இல்லாமல் அந்த சுழற்சியின் வேகம் அளிக்கிறது. இப்ப சந்திரன் அதுக்கு அவ்வளவு இருக்கு. ஒரு சில கோள்கள் தான் வேகத்தின் தன்மை அதிகரிக்கும். இந்த மாதிரி சுழற்சியின் வேகம் அதிகமானவர்கள் முதல்ல நீரானது உள்ளுக்கு நெருப்பு அதிகமானவங்க கூட அமிலம் மாதிரி சுழற்சியில் அப்படி ஒரு பங்கு மாதிரி இருந்துருக்கு. அப்போ அதுல சுற்றி சுழற்சியில இந்த வெள்ளி வருவதில் ஆவி அப்படியே பரவும். நூலாம்படை எப்படி தான் உணவு எடுத்தோன்னு அது மனத்தை வலை விரிச்சு தான் உணவுக்காகவும் தன் இனத்தையும் பேருக்கு அதை வச்சிருக்கும். அப்போ இதே போல இது அமிலமாக்கி அப்படியே விரிச்சு விடுது. விரிச்ச உடனே இது போற பக்கம் அந்த தூக்கியில் அதை ஒட்டிக்கணும். ஒட்டின உடனே இது சுழற்சியில சேர்ந்து சுத்த போகும்போது தூசியாகும். தூசி ஆகும்போது இது இனத்தோடு சேர்ந்து இது உணவாக இருக்குது. இது உணவாக எடுத்தோம்னா அமிலத்தின் சக்தி என்ன செய்யுது அப்படியே ஒடுங்கின உடனே இந்த சுழற்சியின் தன்மை அதிகமாகும்போது இது குளிர்ச்சியாகுது. அது குளிர்ச்சியான ஒன்று அன்னைக்கு இருக்கக்கூடிய இது ஆவின் தன்மை இடக்கூடியதாக மாறும். தண்ணிக்கு ஆயுஷத்தையும் பாருங்க இடக்கூடியது. அப்ப அந்த உணர்வு பூவ போகும்போது மீண்டும் அதனுடைய வேகத்திற்கு தூவின உடனே மற்ற பொருளோட மோதும் போது வெப்பமாக. அப்போ அந்த வெப்பம் ஆனதோடு முதல் விஷயத்தால் தான் முதல்ல இயங்குது. அந்த விஷயம் கலந்த நிலைகளை அடிச்சு இந்த சூரியன் தனக்குள் வர்றதை இழுத்து தன பக்கத்துல வர்றத பால்வெளி மண்டலம் சுமத்துது. அதை எடுத்து வர்றதை அடிச்சு மோதி இந்த விஷயத்தை தெரிஞ்சு தனக்குள் ஒரு குளிர்ந்த சக்தியா மாறும். விஷம் துடிக்கும் மோதல் இருந்தால்தான் அதுல வெப்பம் வரும். அதனால ஒரு குளிர்ச்சியா அதுவே சூரியன் அதை உருவாவதெல்லாம் தன் சுழற்சி நிறைய ஆவியாக்கி தனக்குள் வருவதற்கு மோதி வெப்பமாக்கு விஷத்தை பிரிக்குது. வெப்பம் காந்தம் விஷயம் முதல்ல எது உருவானதோ இது அந்த நிலையை உருவாக்கும். அந்த உருவாக்கி தனக்குள் ஈர்க்கும் காந்தம் தனக்குள் எடுத்தோன்னு இந்த பிரபஞ்சத்தில் பல நிலைகள்.
இப்படி உருவான நிலையில இதோட சேர்த்து வந்த கோள்களும் நட்சத்திரங்களும் ஒரு பிரபஞ்சமா உருவாகும். அந்த பாலமண்டலத்தை இப்ப இந்த பிரபஞ்சம் உருவான பாடு இது எப்படி இந்த விஷயத்தின் தாக்குதலால் இதான போகும்போது இப்ப சூரியன் சுத்துறதில்லை. சூரியன் பார்த்து இருந்த இடத்துல இருக்குது. அவனுக்கு ஈர்ப்பால் வரக்கூடியது சொல்லிச்சார். பூமிதான் பூமி சுற்றுது, நட்சத்திரம் சுற்றுது. அந்த சுழற்சி நிறைய வரப்போகும்போது இதுல ஒன்று கொண்டு கொஞ்சம் கீழ்மட்டா இருக்குது, வெகு தூரத்துல இருக்குது. வெகு தூரத்தில் வரும் சுற்றும் போது லேட்டாக பக்கத்துல இருக்கிறது கொஞ்சம் வேகமா போகுது. இதான் வித்தியாசம் கிடையாது. இந்த 27 நட்சத்திரமும் வரிசையில் அடுத்த வரிசையில் வரும். ஆனா ஒண்ணுக்கு ஒண்ணு ஏதோ ஒரு காலத்துல நேராக வரப்போகும்போதுதான் சில வித்தியாசமான மாற்றங்கள் அந்த உணர்வெல்லாம் கலந்து சில உணர்ச்சிகளை மாற்றுறதும் எண்ணங்களை மாற்றுறதும் இதுல மோதலை ஏற்படும் போது ஒன்றோட ஒன்று கருதுவதும் கருகியோடு மாறுவதும் இப்படி பல அதிசயங்கள் எல்லாம் உட்கார்ந்து பார்க்கணும். ஏன்னா அகசியன் ஒரு விஷயத்தின் தன்மை ஒடுக்கும் தன்மை வரப்படும் போதுதான் அவன் அறிந்தான். அவனின் உணர்வில் தொடரப்படும் போது உனக்குள் எது வருப்பார் அப்படின்னு தான் சொன்னாங்க. இப்படி ஆனதுதான் சொல்லி இப்ப என்ன செய்து தான் சொல்லிச்சு விஷயத்தை பிரிக்கிறது. வெப்பத்தின் தாக்குதலால் நெருப்பானது அவன் கொண்டு பல உருவானது. இப்ப குளிர்ச்சியாகின் உணவின் தாக்குதல் வெப்பமாகி விஷயத்தை பிரிக்கும். முதல்ல வெப்பமாகி ஆவியாகி விஷமானது. மீண்டும் ஒன்றோட ஒன்று மோதும் போது வெப்பமானது. இப்படி அடுத்த வயசுல எப்படியெல்லாம் மாறி வருதுங்கிறது இல்லை தெளிவார். அப்புறம் இந்த சூரியன் இந்த நட்சத்திரங்கள் ஒன்றோட ஒன்று பல நிலை ஒன்னோட ஒன்று மின்னல் பாசன பல படி நெருங்கி போய் அப்போ மற்ற கோள்களோட இந்த உணர்வை கலந்து அதை சேர்த்தோம்னா அதை ஏற்கக்கூடிய சக்தியம்மா அநீசமயத்தில் ஒரு மின்னலும் ஒரு இன்னொரு நட்சத்திரத்தின் நிலைகள் ரெண்டும் மோதும் போது இந்த மோதலில் வரப்போகும்போது சுக்குநூறாவது ஒளிக்கதிரை பரவும். அந்த ஒளிக்கதிரை பரவுவதால் மற்ற கோள்கள் தம் சுழற்சியில் எழுப்பி அதோட சில மாற்றங்கள் இருக்கும். இதுதான் இந்த மோதல்ல வர்றது இதை என்ன செய்யுதுன்னா தனிக்கோள் தன் சுழற்சியின் தன்மை தியானம் எப்படி ஏதோ இதேபோல அது பனிப்பாறையா அதனால தியானம் சொல்ல பனிப்பாறை ஆயிட்டாரு. இதே மாதிரி சனிப்பொழுது என்ன செய்து தரப்புல எடுத்து சுழற்சியாரு. அதை எப்பொருளை போட்டாலும் இந்த சுழற்சியின் தன்மையை தான் தரும். பல வட்டியும் சேர்ந்தனால அதை சுற்றி வரக்கூடியது அந்த ஐஸ் பெட்டிய மாதிரி அது கரங்கி ஒன்றும் தரும். இப்ப நம்ம பூமி பக்கம் வரும்போது கரங்கினால இந்த சுழற்சி புயல்கள் ஏராளமானது, மழையும் தங்க அதிகமானது. இப்படி ஒவ்வொன்றும் தனக்குள்ள அடக்கிய நிலைகள் சூரியன் ஈர்ப்பதற்காக ஒரு பெரிய இதாது. இப்ப நம்ம உடல்ல ரத்த குழாய் இருக்குது, தண்ணீர் இருக்குது, மண்ணீர் இருக்குது. இதே மாதிரி அதை நம்ம உணவு கொப்பம் அணுக்கள் மரமாய்க்கும் கூடுது. அனைத்து அணுக்களும் கூடுதான் நம்ம உட வேண்டிய நிலைகள். இதெல்லாம் பாதுகாப்பா ஒரு அமைப்பு நிறைய பிரபஞ்சம் எப்படி உருவாகி தனித்தன் தன்னை இருந்தாலும் சுழற்சி வட்டத்திற்குள் அது எப்படி இயங்குது ஊர் பிரபஞ்சம் என்ற நிலையாது. இதே மாதிரி அந்த உயிரின் தன்மை நம்ம உடலுக்குள் சூரியனாக நம்ம உடலுக்குள் பல கோடி உணர்வை சேர்த்து இது ஒரு பிரபஞ்சமாகும். நாம சூரிய குடும்பத்தை போல 2000 சூரிய குடும்பங்கள் உண்டு உங்களோட சக்தி. இதே போல பல ஆயிரம் குடும்பங்கள் சூரிய குடும்பங்கள் வளர்ச்சி பெற்றது. இதை தனித்தனி அகண்ட அந்தமா அறிவிக்கிறது. நாம என்னை பார்க்கிறோம். நம்ம பார்க்கும்போது சில இடங்கள்ல பார்த்தா நட்சத்திரங்கள் நிறைய அடக்கியா தெரியும். இதெல்லாம் இன்னொரு பிரபஞ்சங்களுடைய உணர்வுடைய நிலையை பார்க்கும்போது அது எப்படி தெரியும். அது ஒன்றோடு ஒன்று இணைந்து சுழற்சி ஆகும் தன்மையும் நாம் இணைந்து பார்க்கும்போது வித்தியாசம் கிடையாது. அது அங்க தாரோசம் நீ பார்க்கணும். விஞ்ஞானி படம் எடுக்கிறான், அதுல எந்தெந்த அளவு எடுக்கிறான்,
இந்த சுழற்சியும் தண்ணி வந்து எந்தெந்த பாதியில் இருக்கிறது போகணும்னு பாக்குறேன். 7 கோயிலும் ஒரே இடத்துல வரும். ஒரே இடத்துல வரும். 7 கோயில் ஒன்னா வந்து ரொம்ப வித்தியாசம். கொஞ்சம் பூமி மேல வந்து அழைப்பு இருபத்தி குறைங்க. ஒன்னும் தன் அகன்று ஓடலாம். இதுக்குள்ள சில வித்தியாசம். அது எப்படி போகும்னு சொல்ல முடியாது. எல்லாம் ஒரு செகண்ட் விடுங்க. ஒரு செகண்ட் இப்ப நின்று நான் இப்ப மறைச்சிட்டோம். அடுத்தது ஈர்ப்பு சக்தி இல்லைன்னு கவனம் கீழே அப்படின்னா இந்த ஈர்ப்பு மீன வரப்போகும்போது சூரியன் ஏற்பட்டோன்னே கவனம் கீழே விதத்துல போகுது. இது ஒவ்வொரு முன்னைக்கு இருக்கிற நிறைய நாளைக்கு இல்லை. இந்த மாதிரி மாற்றம் எது எப்படி இருந்தாலும் இன்னைக்கு இந்த மாதிரி உருவான இந்த கரண்ட இந்த மின்னல்கள் ஒன்றோடு ஒன்று மோதி இந்த உணர்வின் தன்மை மோதும் போது ஏற்படுறதா நம்ம உயிரினை துடிப்போம். ரெண்டு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு தேவதை சொன்ன பெண்பார் காட்டினை சித்தன ஆழ்வார். இந்த உணர்வின் தன்மை என்ன செய்யுது? இதை கண்டு இங்க அஞ்சு ஓடுவது நஞ்சு இதா இருந்தோம்னா இது ரெண்டு ஒத்துக்கல வெளியிட போது அந்த ஒண்ணுக்குள்ள காட்சி இழந்து ஒரு வியாழன் கோடி கதிரியக்கப்படி தாக்கின உடனே இதனால் சேர்த்து 3 சேர்த்து துடிப்போம். 2 என்ற நகை இல்ல 3 என்ற நகை வரப்படும் போது அது அப்ப அந்த துடிப்புகள் வரப்போகும்போது 2க்கு சித்து பக்கத்துல இருக்க மற்ற உணவை சேர்த்து துடிப்பினால் ஈர்த்து ஒரு அடக்கி தன்மையாக உயிரினமா உண்டாகும். இது துடிப்பினால் வருது போன்ற சுழற்சினால வெப்பமாகும். அதனால்தான் சூரியன் சர்வீஸ்வரன் என்று உயிரை ஈஸ்வரன் என்று சொல்றது. இது மற்றொன்று அணுக்களை ஜீவ அணுக்களை உருவாக்கும். அது அணுக்களை உருவாக்கும். இதுல இருந்து சூரிய குடும்பத்திலிருந்து இந்த உயிரை வந்து துடிப்பது போல மற்ற உணர்வோட சேர்த்தோன்னு 2 மோதலாகி அணிவு துடிப்பு அணுக்களாக அதுல உணர்வு மலம்தான் நம்ம உடலாக. இப்ப இன்னொரு அணுக்களின் மலத்துக்கு நாம் இந்த உடலை தன்னை பாதுகாக்கலாம் கொடுக்கிறோம். பல கோடி அணுக்களின் மலம் நம்ம உடல் அதான் மும்மலம் சொல்லுவாங்க. வெப்பம் காந்தம் விஷயம் இந்த 3 நாள் உருவாக்கும் இந்த உணர்வின் தன்மை அதனுடைய மலம்தான் நம்ம உடலுங்கிறது. நாம நம்ம உடல் நமக்கு சொந்த இது சொல்லுங்கிறது சொந்த வகையில் சொல்ல மாட்டாங்க. இந்த உயிர் மேலே உருவான நம்ம பூமிக்கு வந்த உடனே நம்ம பூமி சில கலர்கள் எடுத்து நீர் நிலைகள் எல்லாம் கலக்கக்கூடிய இடையில எடுத்ததுனால தாவர எண்ணங்கள் வருது. அந்த தாவர எண்ணத்தை வரக்கூடிய ஆவியே இந்த உயிர் சுவாசித்ததுன்னா அந்த உணர்வு கொப்ப அந்த உணர்ச்சிகள் தோன்றி அனுவாக இதுதான் நம்ம உயிர் வளர்ப்பு நிலையும். இப்போ இந்த மாதிரி துடிக்கும் நிலையில் உயிரினமாக இருந்தாலும் ஒரு இயற்கை சக்தியாக இந்த இயற்கை நட்சத்திரங்களும் மற்ற மின்னல் தாக்கப்படும் போது ஒவ்வொரு தூசி துவக்குழுவும் நுழைஞ்ச உடனே அதனதன் நீதி சக்தி இயக்க ஆரம்பிச்சு எதைகளோட கவர்ந்ததான் அந்த உணர்ச்சி தோன்றும் நிலைப்படும். இப்படி வந்தாலும் நம் பூமியில பார்க்கணும். இந்த மின்னல் வரப்போகும்போது சில நேரங்களில் செரிகளப்பட்டதுன்னா கரிக்கணும். இந்த உணர்வு பூமிக்கும் ஊதிக்கு நடுமையாக அதோட கலந்தது. இதெல்லாம் துவாரம் போட்டு அந்த இடத்துல கருகிட்டு ஊழல் விட்டோம். சில நேரங்களில் சில பூமிகளை பார்க்கலாம் சிறு துவாரங்களுக்கு ஊசி போட்ட மாதிரி. அதனால அதன் வெளிப்படை நீர்நிலைகள் பொங்கி வர்றது உண்டு. பாறைகள் கடும் பாறையா இருக்கு. இது போட்டாங்க பார்த்து போட்டு இது ஹெல்ப் பண்ண மாதிரி விழுப்போம். இப்போ ரேசர் இயக்கத்தை வச்சு எப்படி ஒன்று நம்ம இது பண்றோமோ அதே மாதிரி இந்த ரேசர் இயக்கம் உள்ளுக்கு போறவங்க இது பண்ணாலும் இப்படி பல நிலையை சேர்த்துதான் பூமி கட்டியில புதைகளை ஆக்கி அதிகமாகும் போது உருகி கீழே போகும்போது நிலம் எடுக்கணும். அப்ப மேல இருக்கிற கீழே அடங்கி போறது மற்ற நிறைய நீங்க எங்கெல்லாம் இருக்குதுன்னா திடீர்னு நிலம் எடுக்க வந்துச்சுன்னா அதெல்லாம் தரமாட்டோம். இப்படி பல முந்தைய காலங்கள்ல நிலநடுக்கமாகி பல நகரங்கள் உள்ளும் போகுது. அந்த கீழே போகும்போது மற்ற குளம்புனையும் மழை பெஞ்ச நிலை வந்து போட்டு மூடி
என்ன நகரங்கள் ஏராளமான நகரங்கள் உள்ள போகுது. அரபு காலங்கள் இருந்தாலும் இன்னைக்கு எடுத்துக்கிட்டோம்னா இது பாகிஸ்தான் பாகங்கள் எடுத்துக்கிட்டோம்னா 3 மாடி வீடு 4 மாடி வீடு, அதாவது 2-3 நகரங்கள் கீழே போயிருக்கு. தோண்ட உள்ளுக்கு ஒரு நகரம் இருக்கு, அதை கீழே ஒரு நகரம் இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி அந்த பாகங்கள்ல நிலநடுக்கங்கள் உள்ளுக்கு போகும். அசாம் பகுதி எல்லாம் இந்த மாதிரி நிலநடுக்கங்கள் உள்ளுக்கு போறது. ஜாதி இப்படி வர்றதான் பல மின்னல்கள் மோதல்கள் ஏற்படுவது கடல் பகுதியில வந்தாலும் மணலா மாறி இப்ப யுரோனியமா மாறும். ஒவ்வொரு யுரோனியத்துக்கும் ஒவ்வொரு விதமான இதுகள். அந்த யுரோனியத்தை பிரிச்சுதான் மற்றதோட வழி இந்த இதையை பிரிக்கிறது. அணுவை பழந்து அணுவை எடுக்கிறது. அதை எடுத்துதான் இது கடல் நீர் ஹைட்ரஜன் இதை அடக்கக்கூடிய சக்தி இருக்கிறதுனால மணலா மாறும். இதே அணுவை பிளந்து ஹைட்ரஜன் வச்சு இதை அடக்கி வைக்கிறாங்க. அதை சில காரணங்களால அவன் கண்டு வந்த நடுவுக்கு உருவாக்குறாங்க. இவருடைய கசிவு தான் இன்னைக்கு பூமியில கலந்து மேக பிடிப்புகள் அதிகமாகி பல தன்மையான விஷ கிருமிகள் அதிகமா உருவாகும். காரணமாக புது புது கிருமிகள் நிறைய உருவாகும். மனிதனால இதெல்லாம் உருவாகும். இங்க கிருமிகளாக உருமாறுது. அதே சமயத்துல பூமிக்கு வெளியில இங்க எல்லாம் ரொம்ப கதிர்வீச்சுகள் அதிகமாக இருந்துச்சு. மாறின உடனே பூமிக்கு வெளியில கொண்டு போய் பிரபஞ்சத்தில் எழுதிட்டாங்க. யாருக்கும் சேரம் இல்லைன்னு நினைச்சோம். முட்டாள் தான் சொல்லணும். அஞ்ஞானம் மேல வெடிக்கணும்னு நினைச்சு சூரியன் எடுத்து பரவது பிரபஞ்சம் முழுவதும் கோவில் ஒவ்வொன்றும் சேர்த்து அதுக்குள்ள சுற்று. இன்னைக்கு இந்த கதிரியக்கங்கள் அதிகமாக கூடிய மின்னலாகி சிலவர்களாக இதே போல கதிரியக்க பொருள் மற்ற கோள்களும் உங்களுக்கு ஆரம்பிச்சு வரப்போகுது. இது 2004 பொழுது எப்போ வருதுன்னு சொல்லணும். இப்ப அணுகுண்டை நம்ம பூமியில போட்டோம்னு சூரியனை எடுத்து வச்சோம்னா ஒன்னோட மோதல உலகம் எழும்புது. இந்த எப்படி மின்னத்தாக்கி கிடக்குதோ இதே மாதிரி ஒவ்வொரு பொருளையும் கருகி இருபாமானது மற்ற உலோகமானாலும் கருகிட்டு அழியா மாட்டு தன் இனத்தை கருகி அப்படியே புயல் மாசிட்டு அது வீரிய சக்தி இடைவெளியும் பூமியில கருகிட்டு அப்படியே ஒழுகி இந்த விஷயத்தில் தானே மீண்டும் சூரியன் எடுத்து பறக்கும். மக்களோட கலவையாக்கி விஷய கிருமிகளை உருவாக்கும் சக்தி. இது மாதிரி இங்கே பூமிக்குள்ள விஷ கிருமிகள் அதிகமாகும். இப்ப நம்ம பூச்சிக்கொல்லி மருந்து தயார் பண்ணா கூட அது தயாராக இல்லை. அதே உள்ளுக்கு நல்ல ஜீரணிக்கக்கூடிய சக்தி தான் நிறைய. நீங்க பார்த்தோம்னா தாவர இனங்களை அதிகமாக உட்கொள்ளக்கூடிய விஷக்கிருமிகள் அதிகமாக. இதே சமயத்துல இன்னைக்கு இந்த அணுக்குண்டை மேல பட்சித்து பார்த்ததும் மேக துடிப்புக்காக அதே அணு கதிரியக்கங்களை அதிகமாக கலந்து வானவீதியில ராக்கெட்டுகளை அனுப்புனதும் இதெல்லாம் பரவி எல்லா கோள்களிலும் இது பரவிடுச்சு. இது நட்சத்திரங்களில் வரக்கூடிய மின்னணுடைய பொறிகளிலான இருமடங்கு உருவாக்கும். அப்ப அந்த கோள்களில் பூராமே இது அதிகமாகும். இது உமிழ்ச்சி பிரபஞ்சத்தில் இப்போ சொல்றதுக்கு வரும். சூரியன் பக்கம் வரப்போது 2004 வந்தோம். எப்ப இப்ப நிலநடுக்கானவங்க 10 நிமிஷத்துல ஆக்கி கீழே இறக்கிறது. இதே மாதிரி இப்ப சூரியன் சுழற்சியில கரண்ட் சீரா இருக்குது. இப்போ ஒரு வயரோட வயிறு மோதனவங்க டபுள் பல்பு கரண்ட் அதிகமான பல்பு எல்லாம் பீஸ் ஆயிடுச்சு. இயக்க சக்தி சீராக இயக்கிறத இந்த மாதிரி வெளிவந்தோட நினைச்சு 2 மடங்கு கரண்ட் உற்பத்தி ஆகுது. அப்ப அந்த உணர்வுகளை தீர்க்க போகும்போது நம்ம உயிர் துடிப்பு வேகமாக போகுது. இந்த இயக்கம் வேகமாகும் போது நம்ம உடல் இருக்கக்கூடிய அளவுகளும் வேகமாக துடிக்கும். அப்ப இதைச்சுன்னா 2 மடங்கு நினைக்கிறோம். இப்ப எழுதுறதுக்கு இருக்க போது வேகமான சிந்திக்கின்றவங்க இழந்து அது ஒரு நொடிக்குள்ளுக்கு அந்த உணர்வு வேகத்தை மண்ணுக்கு மனுஷன் அழிச்சு கொண்டு வரும். மிருகங்களும் காட்டுக்குள்ள வெளிவரக்கூடிய தன்மை இருக்கு. இது ஒரு நாள் முழுவதும் நின்றதுன்னா 3/4 மணிதான் அழிச்சு சாவாங்க. எனவே காண முடியாது. ஒரு 20 நிமிஷமோ அல்லது 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமா இருந்தாலும் எனக்குள்ள தப்பிச்சு நல்ல காரணம் போயிடுவோம். இந்த மாதிரி ஒரு இதாகும்.
இப்ப கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக் தான் வச்சிருக்காங்க. எலக்ட்ரிக்கின் இயக்க சக்தி வரும்போது எலக்ட்ரானிக் இயக்கம் கூட தெரியும். இவன் வைத்த அளவுகள் மாறிடும். பூமிக்குள் அடுத்த நாட்டை அழிக்கிறதுக்காக சேமிக்க வைக்கிறது பண்ணணும். அதை மற்ற கிளைமேட்டை இது பண்ணி இதுக்குள் மின்னலோ மற்றவோ தாக்காதபடி அதுக்குண்டான பாதுகாப்பு கவசமா கொடுத்துருங்க. ஏன்னா இதுக்கு நேரம் மின்னல் தாக்கிச்சுன்னா இது வெடிச்சுன்னா பூரா அந்த நகரமே வச்சிருக்க இடமே காட்சி. இப்படி பல பாகங்கள்ல கம்ப்யூட்டர் அவருடைய இயக்கத்தோட நுண்ணி அலைகளை அது பார்த்து ஒரு பாதுகாப்பான நிலையை முன்னக்கூடிய அதை விரிவாக்கி அது பாதுகாத்துக் கொள்ளும். இப்ப டபுள் கரண்ட் உற்பத்தி ஆனா என்ன ஆகும்? பீஸ் ஆன மாதிரி கம்ப்யூட்டர் எல்லாம் பீஸ் ஆயிப்போ. ஒரு இயக்கத்தோட அதிகமானவனே இதுக்குள்ள இருக்கக்கூடிய இயக்கம் காந்தம் அதிகமானவனே எதையுமே வேகமா எடுத்து வெடிக்கக்கூடிய நிலை வந்து அதுக்குள்ள நாடு நகரம் மக்கள் நாடு நீதி எழுந்துட்டு வந்துட்டு அப்பதான் சரி உண்டு போகும். இந்த அளவுல தலைக்கு மேல கட்டி தவன் சூக்கில பண்ணி எப்ப அங்க வந்து நுழையில சொல்லி இருக்கு அந்த அளவுல இருக்கும். சொல்ற இந்த போர் முறையில் இருக்கிறோம். இப்ப கடவுளின் அவதாரம் வராக வராரம் இந்த உயிரின் துடிப்பாகி பல உணர்வுகளை மாற்றியமைத்து உணர்வின் தன்மை எதையும் பக்குவப்படுத்தும் மனித நிலை சட்டத்தின் தான் எதனையுமே விண்ணுலக ஆற்றலை உருவாக்கும் தான் மனிதன். ஆனால் அரசு நிலைகளில் வரப்பட போகும்போது இது அஞ்ஞான வாழ்க்கையாக இந்த உடலின் நிச்சயத்து வளர்த்து கொண்டவன் விஞ்ஞானி. அழகியனும் இந்த உணவின் நஞ்சினை வென்று உணர்வினை ஒளியாக மாற்றி இனி கருவில்லா நிலை அடைந்தது இந்த உயிர். உணவினை ஒளியாக மாற்றி என்றும் நிலையா இருப்பது புற நட்சத்திரம். அதனை பின்பற்றி சென்றோர் அனைவரும் இந்த மனிதனின் 6வது அறிவை 7வது நிலை பெற்று ஒளியின் சரீரம் பெற்றவன் சப்தரிஷி மண்டலம் சிசித்துக் கொண்ட மண்டலம். 6வது அறிவில் தனக்குள் நுகர்ந்து உணர்வினை சிசித்துக் கொண்டவன் தான் சப்தரிஷி சிருஷ்டி என்ற நிலையை உருவாக்கிய நிலை கண்டு காரணத்தை வைத்து தெளிவாக கூறுகின்றார் சொல்றது. அதனால சப்தரிஷி மண்டலம் என்றது. இப்ப சூரியன் செயலிழந்து போய்விட்டால் ஆனால் இதுல விளைந்த இந்த உயிர் இந்த உணர்வை ஒளியாக்கிய பின் அகன்ற அண்டத்தில் எரி வந்தாலும் உணர்வை ஒளியாக மாற்றி என்று நிலையான சரீரமாகும். இதை இரு உயிரும் ஒன்றாகி உணவின் தன்மை ஒளியாக்கி ஒளியாக மாற்றும் நிலை பெற்றவர்கள் அனைவருமே கணவன் மனைவி இருக்கும். தனிப்பட்ட மனிதன் தான் முனி. ஒன்றை கொள்ளும் அவருடைய வேகம் அதற்கு அவ்வளவுதான். அப்புறம் அது மணி மரணம் சக்தி இல்லை. இது முனி என்று பெயர். அவை வலிமை காட்டும் ஒன்றை முறியடிக்கும். ஆனால் இதுவும் மணி. ஆனால் கணவன் மனைவி என்ற நிலையில் இரு உணர்வு ஒன்றாக இணைத்தால் இந்த உணர்வு ஒளியாக மாற்றி அந்த துரு மகிழ்ச்சியான சக்தியை நாம் எடுத்து தனக்கு உருவாக்கி பழகி கொண்டார். இதை அடுத்து சென்றப்ப அவங்க ஈர்ப்பதற்காக சென்றோம். நாளை வரும் 2 மடங்கு கரண்டி உற்பத்தியாகும் நிலை வரும்போது என்ன 1 மணி நேரம் ஆனாலும் தீர்க்கு எல்லாம் பீஸ் ஆகிப்போம். இப்போ மனிதனுடைய சிந்தனை கறி நீங்க என்ன பண்ண மயில காயெல்லாம் கறி போச்சு என்ன பண்ணுங்க. அதாவது இயக்க கம்ப்ளீட் பண்ணுங்க. நமக்குள்ள இருக்கக்கூடிய வேலை உயிரின் துடிப்பு அதிகமாகுது. உடலை சிந்தனை கூட கறிக்கிறது. நீங்க எங்க போகுது தேடிட்டு இருக்கோம். இப்பவே பார்க்கணும். மண்ணிற்கு வேக துடிப்பு சிறுமுனையில் தாக்கப்படும் போது நரம்பு முறுக்கியதும் ஆனா சிந்திக்கும் இயல்பின் தன்மை இழக்கப்படும். இதை போன்ற நிலைகள் மனிதன் நாம் எப்படி மீள்வது அப்படிங்கிறது கடவுளின் அவதாரம். ஒரு உயிரினும் தன் கண் கொண்டு தன்னை காட்டிலும் வலு கொண்டதை கூர்மையாக பார்த்து அதனுடைய வலிமை கண்டு நுகர்ந்த உடலை தன் உடல் நுகர்ந்துதான் காணுகின்றது. அந்த உணவின் வலிமை இருக்கும் நுகர்ந்த பின் அதனின்று மீள வேண்டும் என்ற உணவின் வலுவை சேர்க்கின்றது. தீர்த்துக் கொண்ட உணவு இந்த உடலை விளைந்து எந்த மிருகத்தை அதனுடைய வலுவை கண்டு நுகர்ந்தறிந்து தப்ப வேண்டும் என்று எண்ணியதும் அதன் உணவு இதுக்குள் வளர்ந்த பின் இந்த உடலை விட்டு சென்ற பின் எதை கூர்மையாக பார்த்து எதனை வலியுறுத்த கூர்மை அவதாரமாக என்று அதன் உடலை பெறுகின்றது.
எலி பூனையிடம் பார்க்கப்படும் இது வலுவாக எண்ணி இதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று எண்ணுகின்றது. ஆனால் இது எதைக்காக எண்ணுகின்றது பூனை? இந்த எலியை தின்றத்து இந்த எலியின் உயிரானோ பூனைக்கு வலுவாக எதை கூர்மையாக வளர்த்ததோ அதுவும் ஒழிந்து அதன் உணர்வை கலந்து அதுவாக மாறும். இந்த விட்டில் பூச்சியை ஒரு குருவி கொத்து சென்றால் வேதனைப்படுகின்றது, அதனு தப்பிக்க எண்ணுகின்றது. ஆனால் விழுங்கி விடுகின்றது உயிரோ அதனுள் சேர்ந்து அந்த குருவி உணர்வுக்கு புரியாது. காக்கா சென்றால் காக்கா, மனிதன் அடித்துக் கொண்டால் திங்கவில்லை என்றால் இவன் நினை வந்தால் இவனுக்குள் மனிதனாக வளர்க்கும். இப்படித்தான் அதன் சந்தர்ப்பத்துக்கு ஒப்ப பரிணாம வளர்ச்சி அடைகிறது. இருக்கணும். இதை போன்ற உணர்வு உலகினை தோன்றும் போது கூர்மை 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 என்ற நினைவு தன்னை காட்டும் வலிமையான உணர்வு சேர்த்து பரிணாம வளர்ச்சி அடைந்து மிக மிக வலிமை தீமைகளிலிருந்து விடுபடும் நுகரும் சக்தி, நல்ல நறுமணத்தை நுகரும் வலிமை கருது. அவரால் பன்றி என்ன செய்தது? சாக்கடையை நுகர்ந்து நல்ல மனத்தை நுகரும். அப்ப அந்த நல்ல மனத்தை நுகரப்படும் சீதா அந்த சுவை, இந்த உணர்வுகள் அந்த உணர்ச்சிகளை தொட்டி இந்த உடலான நிலைகளுக்கு தீமையான உடலை பலத்தும் சக்தி பெறுகின்றது, சீரழிக்கிறது. ஆக அதன் அருகே இருக்கக்கூடிய நாட்டம் அனைத்தும் வாரி. ராமன் வாலியை மறைந்திருந்து தாக்கினான். தனது நல்ல மனத்தை நுகர்ந்து இந்த உணர்வில் தன்னை பழக்கப்படும் போது நஞ்சை பழந்து விட்டு நல்ல உணர்வை நுகருங்கள். நஞ்சினை உணர்வினை அடைக்கிடும் உணர்வு பெற்ற பன்றி உடலை பழக்குங்கள். இந்த உணர்வின் தன்மை விளைந்த உயிர் தீமைகளை பிளந்திடும் உணர்வு உடலாக அமைக்கின்றது. என்று கூர்மையான நிலைகள். இதை உற்று பார்த்து கூர்மை அவதாரமாக தனக்குள் தீமையிலிருந்து விடுபடும் உணர்வு பரு அதிகரித்து அதன் வலிமை கொண்டு நல்ல மனத்தை நாட்டத்திற்கும் மறைந்திருக்கும் இந்த நிலையை தனது எண்ணத்தில் ஊடுருவி அந்த நறுமணத்தை தான் நுகர்கின்றது. அப்ப அந்த விஷமான நிலையை அதனுடைய செயலாக்கத்தை அது வாலி. வாலி எவரை கண்டாலும் சம வளர்ப்புறான். நீங்க நல்ல குணம் கொண்டிருந்தாலும் வேதனை கூட நுகர்ந்தா என்ன ஆகும்? உங்க நாட்டமான நிலைவுகளும் நல்ல மனம் உங்களுக்கு நல்ல ஆழமான நாட்டம் தான் முன்னாடி. அதனால வாலி இதை பழந்து விட்டு அந்த நறுமணங்களை சுவாசித்த பின் இதற்குள் அதை சேர்ந்து தீமையின் நிலையில் என்று சொச்சத்தையும் பழந்தது. தான் வாலியை ராமன் மறைந்திருந்து தாக்கினான். அந்த வாலியுடைய எண்ணத்துக்கு போகல. ஆனால் நறுமணத்தின் உணர்வை தனக்குள் சேர்த்து இந்த வலிமையின் தன்மை கொண்டு வாலியை வென்றான். இந்த உணர்வின் தன்மை இந்த உயிர் பெற்ற பின் பரசுராம் சமப்படுத்த உணர்வு. இப்ப மனிதனானத்தின் உணவை உட்கொள்ளும் உணவின் தன்மை நாம் நஞ்சின் நலமாக மாற்றி விடுகின்றோம். இதை பிரிக்கிறது. உடலிருந்து வரக்கூடிய மனத்தையோ நஞ்சினை பிளந்திடும் உணவின் எண்ணங்கள் சேர்த்து ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்யப்படும். அப்ப நாம் எதை எண்ணணும்?